ஓவர் எக்ஸ்பிரஷன் கொடுத்தா தான் ஓரளவாக அந்த எக்ஸ்பிரஷன் வேற வழி கிடையாது. என்னோட கதைகளுக்கு உயிர் கொடுக்கணும்னா நானே தான் நடிச்சாங்க. எனக்கு இதில் சேலஞ்சிங்கான விஷயம் என்னவா இருக்குன்னா பாடி லாங்குவேஜ் கொடுத்துருக்கலாமே. அவன் பொண்ணு கல்யாணத்தை நடத்துறதுக்கே நான் இல்லாமல் சுற்றுறா, இந்த ஆள் அடுத்தவன் பொண்ணு கல்யாணத்துக்குலாம் நகை கொடுத்து விட்றாரு. நானும் நினச்சேன் பத்திரிக்கை வெயிட்டாக இருக்கும் போது வெயிட்டாக ஏதோ உள்ளே இருக்குது. ஆமாம், அந்த பத்திரிக்கை எங்க? ஒவ்வொரு கேரக்டருக்கும் இருக்கிற தனித்தனியான ஒரு பாடி லாங்குவேஜுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் இதில் ஆடியன்ஸை நம்ம நம்ப வைக்கணும். அந்த நேரத்துல யாரு 3 லட்சம் ரூபா கொடுத்து உதவி யோசிச்சாங்கனே? நீங்க தானே கொடுத்தீங்க. அதனால முதல்ல உங்க கடன் அடைச்சிடலான்னு. எனக்கு ஒரு சந்தேகம். விக்கிறதுக்கு நிலம் இல்ல, வைக்கிறதுக்கு வீடு இல்லைன்னா நம்மகிட்ட 3 லட்சம் வாங்கிட்டு போனாங்க. இப்ப எங்க இருந்து வந்துச்சு இந்த நிலம்? அதான் காசு வந்துருச்சுல. ஒரு மேஜிக் மேன் வந்து ஒரு மேஜிக் பண்ணுறான் அப்படின்னா அந்த மேஜிக்கு பின்னாடி நடக்கிற எந்த ட்ரிக்ஸ்க்குமே ஆடியன்ஸ்க்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா சோரி. இப்போ நான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சா அவங்கள அந்த கதையில இன்வால்வ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். என்னோட மணி பிளான்ட் எந்த காலவடி பையனுக்கு நான் தூக்கி கொடுத்தேன் கேரக்டர்ஸ்ங்கிறது தெரிஞ்சாலும் பட் அந்த கதையில இது இந்த கேரக்டர் நல்லா பண்ணிருக்கு. வாவ். பிகாஸ் சில கேரக்டருக்கான ஃபேஸ் ரியாக்ஷன்களோ வாய் அசைவோ எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும். சச்சும் கரோகே ஒருவரை பார்த்த உடனே அவன் குக்கரவாடி என்ன கழுவி கேமராவை கொஞ்சம் அவங்கள தூரத்துக்கு கொண்டு போகணும். இது நார்மல் ஹாலுக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுனால சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்காது. எதையாவது 2 சேர் மேலே ட்ரை பேடை ஏற்றி வச்சு நிப்பாட்டி அப்படி நிப்பாட்டணும். ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறேன். ஒரே ஒரு ஆள் நானே எடிட் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும், ஸ்க்ரீன் பிளே எழுதணும், ஸ்டோரி கிடைக்கணும். ஸ்டோரி சில நேரம் கிடைக்காது. ஃபிலிம்லேயோ அந்த வீடியோவில் வர மொத்த கேரக்டர்ஸையும் நடிக்கணுங்கிறதுனால பிகாஸ் என்ற டீமும் கிடையாது, காசும் கிடையாது, நினைச்ச இடத்துல போய் லொக்கேஷனும் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும், இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு பார்க்கோ வயக்காடு அந்த தோப்பு சைடு அங்கே மட்டும் தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும். இல்லைன்னா பர்மிஷன் கேட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல போய் எடுக்கணும். சில நேரம் சில இடம் நம்ம ட்ரீமில் நினச்சிட்டு இடம்லாம் வந்து சில நேரம் கிடைக்காது. ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி ஏன்னா நம்ம கொடுத்த 500 ரூபாவை அவரோட கல்லாப்பட்டியில் போட்டிருப்பாரு. அந்த கல்லாப்பட்டியில் பல ஆயிரங்கள் இருக்கும். அதில் நம்மளோட 500 ரூபா அவர் எப்படி கண்டுபிடிப்பாரு? என்னோட ஃபேஸ்ல இருந்து என்னோட அப்பா கேரக்டர், அம்மா கேரக்டரோட ஃபேஸும் ஹீரோயின் கேரக்டரோட ஃபேஸு. ஹீரோயின் கேரக்டர் வந்து அவங்களோட அப்பா அம்மா, பெரியப்பா, சித்தப்பா இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி மாதிரி ஏரியில் கிரியேட் பண்ண, அதாவது ஃபேஸ் மட்டும் எல்லாமே என்னோட ஃபேஸ்லேருந்து வந்தது தான். அது எதுவும் பிரச்சனையும் கிடையாது. ஒரு தாத்தாவா பார்க்க தாத்தா மாதிரி தெரியும், ஒரு அப்பா மாதிரி தெரியும். ஓரளவு ஆடியன்ஸை நம்ப வச்சா போங்க. தேங்க்யூ சார். உனக்கு எப்படி தெரியும்? மனுஷனுக்கு நார்மலாகவே கதை கேட்கறது பிடிக்கும். ஆரம்பமும் முடிவும் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் கேட்கறதுக்கு மனுஷனுக்கு பிடிக்கும். ஸோ அது எந்த மீடியாவில் இருக்குது, எந்த சோர்ஸஸில் இருக்கிறது மேட்டர் கிடையாது. பொம்மை படம் இருந்தாச்சு, அனிமேஷன், கார்ட்டூன், எதாக இருந்தாலும் சரி, ஒரு கதை நல்லா இருந்துச்சுன்னா டாய் ஸ்டோரிங்கிற ஒரு படத்தை பார்த்து கடைசியில் கண் கலகிடுச்சு. அது ஒரு அனிமேஷன் ஃபிலிம் தான். நிஜ ஆட்கள் இருந்தால் தான் அந்த எமோஷன் கனெக்ட் ஆகும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு கதை முடிஞ்சிருச்சு, சரி ரைட், ஒரு முடிஞ்சா கூட அதில் முடியும் போது ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைக்கணுமேங்கிற இதுவும் தோணிகிட்டே இருக்கும். பப்ளிக் பிளேசஸ்ன்னு கொண்டு வந்துட்டோம்னா அட்மாஸ்பியர் கேரக்டருக்கே வந்து ஒரு 4-5 பேர் அந்த மாதிரி தேவைப்படும். மாடுன்னு இருக்குன்னா அந்த மாலில் ஆட்கள் நடமாட்டோங்கிறது அட்மாஸ்பியர்ட்ட கொஞ்சம் பேர் இருக்கணும். ஆண்டி ஆண்டி விக்னேஷ் என்னப்பா இங்க? இல்லை ஆண்டி, கவிதா மணி பிளான் கேட்டாதான் வாங்க வந்தேன். சரிப்பா. சிங்கிள்ஸ் நாட் அலோட்ல பண்ண தப்பு அதான். என்ன உங்க கடை டோர்ல சிங்கிள்ஸ் நாட் அலோட்னு போட்டிருக்கீங்க? இந்த கிஃப்ட் ஷாப் ஒன்லி ஃபார் லவ்வர்ஸ்க்கு மட்டும்தான் மேடம். பின்னாடி ஆட்கள் யாராவது மூவ் ஆகிக்கும், அப்புறம் ஒரு கடை மாதிரி தெரியும்.
பட் அது மிஸ்டீரியஸ் பிளேஸ்ங்கிறதுனால தான் நான் ஆட்கள் கொண்டு வரல. ஆனால் ஆட்கள் பின்னாடி நிறையா நடந்தாங்கன்னா அது கொஞ்சம் அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு. ஒரு ரியலிஸ்டிக்கான இடம் இருக்கும். மணி பிளான்ட் சீசன் 2 எடுத்தோன்னா கண்டிப்பாக 100 கேரக்டர்ஸ் மேலே கண்டிப்பாக கொண்டு வர மாதிரி. இந்த ஸ்டேட் பேங்க்குங்கிற ஒரு விஷயத்த அதில் கொண்டு வரணும். அந்த பேங்க்கில் வேலை பார்க்குற ஹீரோ, ஹீரோயின், மேனேஜர், அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களே ஒரு 20 கேரக்டர் வருவாங்க. அந்த பேங்க்கில் டெய்லி நடமாடுற கேரக்டர்ஸ்னு அப்படி இப்படி நிறைய இருக்காங்க. ஸோ இப்படி இத்தனை கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னா டைம் ஆகும். மணி பிளான்ட்டுங்கிறது அந்த நேரத்தை எடுக்கும்போது எனக்கு 1.5 மாதம் தேவைப்படுச்சு. ஒரு வீடியோ போட்டுட்டு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் ஆகிறதுனால ஆடியன்ஸ் யாரும் இப்படி ஒரு ஷேர் இருக்குன்னு யாரும் தெரியாது. நல்ல கதைகள் இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 2 வீடியோஸ் வந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் எனக்கு கதை தான் டக்குன்னு வர மாட்டேங்குது. ஸ்கிரிப்டடாக எழுத மாட்டேன். எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதவே பிடிக்காது. ஆடியோவாக பதிஞ்சு வச்சுருவேன். இதில் ஏன் ஆடியோ ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு ஃப்ரேமில் 5-6 கேரக்டர் வர வேண்டியது. ஓ அப்படிங்களா சார்? வணக்கம். உள்ள வாங்க சார். ஒரு கேரக்டர் இங்கே நிற்குது, இந்த கேரக்டர் இங்கே இருக்குது, இந்த கேரக்டர் இதை சந்திக்க போகுது, இந்த கேரக்டர் இந்த ஆப்பில் எடுக்க போகுது அப்படின்னு ஆடியோ பதிஞ்சு வைக்கும். அப்படின்னு ஆடியோ சேவ் பண்ணி வச்சோம்னா அடுத்த ஒரு பிரச்சனை ஆக்ட் பண்ணணும். நினைக்கும் போது எனக்கு என்ன பிரச்சனை வரும்னா யாராலும் இதை உள்ள இன்வால்வ் பண்ணலாம். இங்கேருந்து இந்த கேரக்டர்ஸ் அவங்க வரணும். மேக்ஸிமம் எவ்வளோ கம்பைன்டு ஷாட் இருக்குது இப்போ அப்படின்னா நான் மட்டும் நடிக்கிற ஒரு ஷாட், என்னோட சேர்ந்து அப்பா நடிக்கணும், அம்மா அந்த பக்கம் தங்கச்சி அப்படின்னா ஒரு கம்பைன் ஷாட். இந்த கம்பைன் ஷாட்டுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசம் ஐ கான்டாக்ட் கரெக்டாக இருக்கணும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். எடுத்து முடிச்சுட்டு கம்ப்யூட்டர்லேயே பார்த்தோம்னா சில நேரம் ஐ கான்டாக்ட் கீழே பார்த்த மாதிரி இருக்கும், இல்லை ரொம்ப மேலே பார்த்த மாதிரி இருக்கும். இதில் ஹைட்டுங்கிறது ஒரு விஷயம். நான் இதில் பண்ண ஒரு சின்ன இல்யூஷனே அதான். தங்கச்சியா எனக்கு கீழே கட்டையாக இருக்கும், அப்பா எனக்கு மேலே இருக்கும், அம்மா என்னோட ஷோல்டர்ஸ் என்னோட கொஞ்சம் ஷோல்டர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கான ஹைட்டு தான் ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுச்சு. இவங்க வேற ஆள் தான். இந்த வீடியோவில் பார்க்குற மேக்கிங் வீடியோவில் தான் நான் தான் எல்லா கேரக்டர் பண்ணேன்னு தெரியுமே தவிர வீடியோக்குள்ளே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சால் அங்கேயே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ராபேக் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ்லேயே வந்து இது வேற வேறு கேரக்டர்னு தெரிஞ்சாகும். ஸோ பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணணும். போலீஸ்கார வீட்டில் வந்து திட்டுறதுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கு? அதை அடிச்சு முடிச்சாச்சு அப்பா அப்படின்னா எடிட்டிங்கில் தான் பெரிய தலைவலி. இங்கே சொதப்பினதை பூராத்தி அங்கே சரி பார்க்கும்போது என்னடா பண்ணிச்சு அந்த மாதிரி ஆகிக்கும். எடிட்டிங் முடிஞ்சிருச்சு ஆஃபா அப்படின்னா அந்த பக்கம் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு பார்த்தா 200 வியூஸ் கூட தாண்டா. ஸோ அது தலைவலி. ஆனால் அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே வந்து நமக்கு வியூஸ் கம்மியாக போயிடுச்சுன்றதா ஒரு பெரிய சங்கடம்லாம் வராது. ஏன்னா அடுத்து கிடைக்க போகிற அந்த ஒரு கதை தான் ஒரு ஹாப்பினஸே கொடுக்கும்.